டியூல் டெய்லிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலியானது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் உத்தமபாளையம் அரசு பொது மருத்துவமனையில் உத்தமபாளையம் பேரூராட்சி சார்பாக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் போதிய தூய்மை பணியாளர் இல்லாதனால அங்கே சுத்தப்படுத்துறதுக்கான பணியாட்கள் இல்லாதனால அரசு மருத்துவமனையோட வேண்டுகோளுக்கு இணங்க உத்தமபாளையம் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் அவருடைய தலைமையில் மாதம் ஒரு முறை மருத்துவமனை முழுவதும் சுத்தப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நாட்டில் பல நன்மைகள், பல திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவதற்கு முக்கியமான பல துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த துறைகளில் இன்றைக்கி இந்த பணியை செய்யலைன்னா நாளைக்கு இந்த பணியை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பல துறைகள் இருக்கும். ஆனால் இந்த வேலை இன்றைக்கே செஞ்சாகணும் அப்படின்ற துறைகளில் முக்கியமானது மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்துறை. அதில் முக்கியமானது அடுத்து முக்கியமானதாக கருதப்படுறது தூய்மை பணிகள். இந்த தூய்மை பணி, இந்த சுகாதாரம் இல்லைன்னா ஒரு திருநாளாக இருக்கட்டும், ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும், அது பல ஆயிரம் கோடி மக்கள் அந்த திருநாளை கொண்டாடினாலும் அந்த திருநாளை கொண்டாடுறதுக்கான சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற துறை இந்த சுகாதாரத்துறை. ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும், பின்னாடி சுகாதார பணி நடந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி மின்வாரிய பணியும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் சுகாதார பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ அதை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அதே மருத்துவமனையில் சுகாதார பணியில் அது நடந்துக்கிட்டு இருக்குது. சுகாதாரம், தூய்மை பணி எல்லாமே ஒருமித்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பணிகளை ஆள் பற்றாக்குறை அப்படின்ற காரணத்துக்காக நிப்பாட்டக்கூடாதுன்றதுக்காக பேரூராட்சி நிர்வாகம் தங்களுடைய அலுவலக பணியாளர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த பணிகளை செய்ய வச்சு அதை மேற்பார்வையாளராக சுகாதார ஆய்வாளர் அவர்களும் மேற்பார்வையாளர் தம்பி ராஜா அவர்களும் இதை கவனிச்சுட்டு வர்றாங்க. இது போக இந்த மருத்துவமனையில் மேலே இருக்கிற தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டி பறவைகள்லாம் எச்சமிட்டு அது அசுத்தமாக இருக்குன்றதுனால இப்போ அந்த அசுத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தம்பி வருவார் பாருங்கள். அந்த தம்பி அந்த டேங்கில் போய் டேங்க்கு மேலே ஏறி அந்த டேங்கை எப்படி சுத்தம் பண்ணுறான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அந்த தம்பி இந்த தொட்டியை மேலே சுத்தம் பண்ணி அது உள்ளேயும் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவரையில் அந்த சைடில் வளர்ந்துருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தையுமே இந்த சகோதரர் அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த தம்பி வந்துட்டார். இந்த வர்றாரு பார்த்தீங்களா, அந்த தம்பி வந்தோடனே மேலே தொட்டியில் ஏற்றார். அது மேலே இருக்கிறதால எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அவர் மேலே ஏறி உள்ளே எந்த மாதிரி என்னவா ஒரு பணி செய்கிறதுக்கு பார்த்தீங்களா. அந்த தண்ணீரை சுத்தம் பண்ணுறதுக்கும் அந்த தண்ணி தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கும் சுகாதாரத்துறையிலேருந்து வாங்கி கொடுத்த அந்த பவுடர் அனைத்துமே அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் உள்ளே போட்டு கலக்கி ஏன்னா சுத்தமாக்குறது. பார்த்தீங்களா அவருடைய பணி என்னன்னு சொல்லி. இவருக்கு ஒரு பாராட்டுகளே நம்ம கொடுக்கலாம். இவங்க பிறர் அதாவது பிறர்னா நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு அவங்க அசுத்தமாக மாறிக்கிறாங்க. அசுத்தமாக அவங்க மாறுறதுக்கு காரணம் அந்த அவங்களுடைய இருக்கிற இடம், அவங்க செய்யும் வேலை, அந்த தொழில். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக அதை அந்த வேலை எவ்வளவு ரசனையாக ரசித்து பண்ணுறான்றதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தம்பிகளுக்கு டியூல் டெய்லி சார்பாகவும் வறியவர்களின் வழிகாட்டி சார்பாகவும் உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். இவர்களுடைய பணியும் இவருடைய அர்ப்பணிப்பும் தொடர்ந்து செயல்பட இறைவன் நிறைவான அருளை தரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணியை செய்து மேற்கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
இந்த சுகாதார பணியாளர்களோட அர்ப்பணிப்பவும் அவங்க செயலுடைய பணிகளும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த செய்தியை ஒளிபரப்புன டியூல் டெல்லிஸ் ஒளிபரப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.